ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்ன தான் இந்த அண்ணன் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் அவங்க நல்லது பண்ணுறதை யாரும் ஏற்றுக்கிற நிலமையில அங்கே இல்லை. அதுக்கு காரணம் எல்லாமே அந்த ரம்யா தான். அதுக்கு மேலே அவங்க மாமியார், அதுக்கு மேலே என்னடா இங்கே நடக்குதுன்னே தெரியாமல் சும்மானே இந்த சந்தில் சிந்து பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய இந்த லுள்ளுத்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கிரிஞ்சு மாதிரி. ஆனால் அதுக்காக நம்ம வந்து அது எல்லாத்தையும் மண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தால் அதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால் இந்த அண்ணன் வந்துக்கிட்டு நம்ம உண்டு நம்ம போக்குண்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கரண்ட்டு போயிடுச்சு இல்லையா, அதனால் முதல் இரவு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இதில் இருக்காங்க. குடு குடுன்னு ஓடி வரா வெளியே இந்த ரம்யா. அதுக்கு காரணம் ஏன்னா ஏற்கனவே இந்த முதல் இரவு நடக்கூடாதுன்றதில் அவள் தான் ரொம்பவே குறிக்கோளாக இருந்தா. இப்போ அது அவளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இவளுக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் இல்லை அப்படின்றத தெரிவிக்கக்கூடாது இல்லையா. எல்லாருக்கிட்டையும் யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் இது பண்ணுன்றதுக்காக தான் அந்த அன்னத்தை வந்து மாட்டி விட பார்த்தா. அதே மாதிரி அண்ணன் மாட்டிக்கிட்டா. அதனால் கோபமான நம்ம மாமியார் இருக்குல்ல கிளவி, அந்த கிளவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பேன். உன் வாழ்க்கையை வந்து அவள் கெடுக்கலை. அவள் வந்து ஏதோ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. நீ எதுக்காக அவள் வாழ்க்கையை கெடுக்கிற? உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது, தகுதி தராதரம் அறிஞ்சு கல்யாணம் பண்ணியிருந்தா ஏதோ கொஞ்சமாச்சும் புத்தி இருந்திருக்கும். அதை விட்டுட்டு உன் தகுதிக்கு மீறி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு எடுத்தோம் இல்லையா, உன் வீட்டில் வந்து பொண்ணு எடுத்தோம் இல்லையா, அதனால தான் இப்படியெல்லாம். அதுக்கு காரணமான உன்னை எதில் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க மாமியார் கேள்வி சொல்ல. என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் வந்து சும்மா அவளுக்கு ஜாலரா தட்டின்னு எப்போ பார்த்தாலும் அவளை தூக்கி மேலே வச்சுன்னு ஓவராக சீனை போட்டுங்கிறீங்க. அதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. நான் எப்போவுமே என் மனசுக்கு என்ன நல்லதுன்னு படுதோ, இந்த வீட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதை விட்டுட்டு எப்போ சான்ஸ் கிடைக்கும், இவளை அசிங்கப்படுத்தலாம், இவளை எப்போ வீட்டை விட்டு தொத்தலாம், யாரை தலைமையில் தூக்கி வச்சுக்கலாம், யாரை கீழே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் என் வேலையும் இல்லை, நான் அப்படின்னு நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்ல. எவ்வளோ தைரியம்தா ஒட்ட ஜானிந்துக்குன்னு என்னையவே நீ வந்து இது பண்ணிகிட்ருப்ப. அதுவும் இல்லாமல் நீ யார் என்னை வந்து சொல்கிறதுக்கு சொல்லு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ மாமியாரா இல்லை நான் மாமியாரா? எப்படி இருந்தாலும் இந்த வீட்டோட பெரிய செல்வாக்கே நான் தான். நான் இல்லாத இந்த வீட்டில் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட வாழை ஆட்டினேன், அதுக்கப்புறம் நீ இருக்கிற இடமே தெரியாமல் உன்னை செதைச்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. பார்க்கலாம் மேடம், பார்க்கலாம். சின்ன மேடமு பெரிய மேடமு பார்க்கலாம், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எந்த அசம்பாவிதம் நடக்க விட மாட்டேன். நீங்கள் என்ன அழிக்கிறன்ற பேரில் உங்களவே நீங்கள் அழிச்சிக்கிறீங்க மேடம். கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நம்ம நினச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்களே தவிர மற்றபடி எனக்கு அந்த வாழ்க்கையே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நிற்கிறதில்ல. நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது மூலிமா சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, அதிலேருந்து வர சந்தோஷத்தால் தான் நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம நினச்சது தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா கிடைக்கிறதும் கிடைக்காது. இப்போ நிலைமையாக கிடைச்சிருக்கிறதும் நிலை இருக்காது அப்படின்னு சொல்ல. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆளாயிடம் பார்த்தியா? இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? முன்ன மாதிரி இல்லாதப்பட்டவ கிடையாது நான் வந்து ஏதோ ஒரு இதுலேருந்து முன்ன ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கேன். அந்த களத்தில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிச்சே காட்டுவேன். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நீ கண்டிப்பாக என்கிட்ட தோக்க தான் போகிறேன். அந்த நாள் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்ல. பார்க்கலாங்க, பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறான் யார் தோக்க போகிறான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த வீட்டில் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ஏற்பட நான் விடவே மாட்டேன். அதுக்காக என் உயிரே போனாலும் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஓஹோ, உன் உயிரே போனாலும் ஃபீல் பண்ண மாட்டியா? இருடி இரு, உனக்கு சரியான ஆப்பு வைக்கிறேன். அப்போ தான் நீ இப்போ இந்த ரம்யா யாருன்றதை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக பேசி விட்டு போகிறா. அடப்பாவி, இவ திருந்தலை போலையே இன்னும். இவ போடி போ, நீ என்ன ஜெயிக்க போறியா இல்லை நான் அவனை ஜெயிக்க போகிறேனா இல்லை அந்த வீடு தான் ஜெயிக்க போதா அப்படின்னு சொல்கிறத போகிற போக்கில் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ வாய்ச்சவடால் வேணா அடி, அதுக்கப்புறம் நடக்கதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அமைதியாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போய் அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரம்யா இப்படி இருக்காங்களோ, இவங்களை எப்படி தான் நீங்கள் லவ் பண்ணீங்க எனக்கு சத்தியமாக புரியல. இவ்வளோ மாதிரி ஒரு ராட்சசியை எப்படி தான் நீங்கள் காதலிச்சிக்கின்றது எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாகவே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணுறது, எல்லாமே அவங்கவுங்க தலையெழுத்தப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைலாக் அடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.